ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது பிள்ளைகள் உங்களுடைய தரம் 9 பாடத்துல வந்து பிள்ளைகள் அழகு 15 எளிய பொறிகளுக்கு நாங்கள் இன்றைக்கு போறோம். கவனிங்க பிள்ளைகள். இது வந்து ஒரு விஞ்ஞான ஊக்கின்ற செயல்முறை நூல் தான். அதாவது அந்த செயல்முறை நூலில இருந்து தான் டீச்சர் இப்ப உங்களுக்கு செயல்முறை ரீதியாகத்தான் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த இதை படிப்பிக்க போறேன், இந்த பாடத்தை. சரிதானே? இதுல கவனிச்சிங்களா பிள்ளைகள், இந்த பாடத்துல வந்த பிள்ளைகள் நீங்கள் முக்கியமாக 4 செயல்முறைகளை பற்றி பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, நெம்பு ஒரு எளிய பொறியாக தொழிற்படும் என காட்டுதல். 2வது வந்த பிள்ளைகள் நெம்புகோலின் வகைகளை இனம் காணுதல். 3வது பிள்ளைகள் சாய்தளம் ஒரு எளிய பொறி என காட்டுதல். 4வது வந்த பிள்ளைகள் கப்பியில் விசை பிரயோகிக்கப்பட வேண்டிய திசையை வந்து அறிதல். இந்த 4 பரிசோதனைகளின் ஊடாக பிள்ளைகள் நாங்கள் இந்த பாடத்தை வந்து நாங்கள் படிப்போம். முதலாவது கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் இங்க பார்க்க போறது முதலாவது பிராக்டிக்கலை கவனிங்கோ. நெம்பு ஒரு எளிய பொறியாக தொழிற்படும் என நாங்க காட்ட போறோம். ரைட். அதற்கு முதல் வந்த பிள்ளைகள் உங்களுக்கு எளிய பொறிகள் என்றால் என்னன்றது தெரிய வேணும். எளிய பொறிகள் என்று குறிப்பிடப்படுவது பிள்ளைகள் வேலையை இலகுவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிற உபகரணங்களை தான் பிள்ளைகள் நாங்கள் எளிய பொறிகள் என்று சொல்லுகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் ஒரு பாறாங்கல்லை தூக்குவதென்றால் என்ன செய்ய வேணும்? கையால தூக்குறதை விட பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்டா கவனிங்கோ. இதுல ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது. இந்த கல்லை தூக்க வேணுமெண்டா நாங்கள் என்ன செய்வோம்டா பிள்ளைகள், இதுக்கு கீழே வந்து நாங்கள் ஒரு இலை வாங்க வைப்போம். என்ன? ஓகே, ஒரு இலை வாங்க வச்சுட்டு கீழே வந்து என்ன செய்வோம்டா பிள்ளைகள், கீழே வந்து இன்னொரு சிறிய ஒரு கல்லை அல்லது ஒரு பலகத்துண்டை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இங்க வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா இதுல கீழ் நோக்கி தள்ளுவோம். அப்ப நாங்கள் இந்த முனையில கீழ் நோக்கி தள்ளும் பொழுது இந்த கல்லு என்ன செய்யும்டா, இந்த கல்லு வந்து இங்க மேல் நோக்கி உயர்த்தப்படும் பிள்ளைகள். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கல்லை தூக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த அலவாங்கு அல்லாட்டி அந்த உலோகக்கோல், அதைத்தான் நாங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறோம் நெம்பு என்று சொல்லுகிறோம். அப்ப நெம்பு வந்து பிள்ளைகள் ஒரு எளிய பொறி. அதே போல பிள்ளைகள் சாய்தளம் இருக்குது, கப்பி இருக்குது, சில்லும் அச்சாணியும் இருக்குது. இவை எல்லாம் பிள்ளைகள் எளிய பொறிகள். ஓகே, அப்ப இங்க கவனிங்கோ. இந்த பொறியில வந்த பிள்ளைகள் நீங்கள் வந்து இந்த கல்லைத்தான் உயர்த்த போறீங்க பிள்ளைகள். சோ இந்த கல்லை நாங்கள் சொல்லுவோம் லோட் என்று சொல்லுவோம். லோட் என்றா பிள்ளைகள் சுமை. அப்ப அந்த சுமைக்கு வந்த பிள்ளைகள் ஆங்கிலத்துல லோட் என்ற வடிய அதனுடைய முதல் எழுத்து எல்லைத்தான் பிள்ளைகள் நாங்கள் சுமையை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துற நாங்கள். ஓகே, அதே போல நீங்கள் கொடுக்குகிற விசை வந்து பிள்ளைகள் இந்த அலவாங்கின்ற மறுமுனையில நீங்கள் கொடுக்குகிற விசையின் மூலம்தான் பிள்ளைகள் இந்த கல்லு வந்து பிள்ளைகள் என்ன செய்யப்படும்டா தூக்கப்படும். அப்ப இங்க நீங்கள் கொடுக்குகின்ற அந்த விசையை வந்து பிள்ளைகள் நாங்கள் எத்தனம் என்று சொல்லுவோம். எத்தனத்தை நாங்கள் ஆங்கிலத்துல வந்து பிள்ளைகள் எஃபோர்ட் என்று அழைப்போம். சோ அதுக்கு நீங்கள் இ என்ற எழுத்தினால் அந்த எஃபோர்ட்டின் முதல் எழுத்துல வருகிற இங்கிலீஷ் எழுத்து இ என்ற எழுத்தை வந்து நீங்கள் எத்தனத்தை குறிப்பதற்கு பயன்படுத்துவீங்க. அதே போல இந்த சிறிய கல்லில அல்லாட்டி சிறிய பலகையில தான் பிள்ளைகள் இந்த அலவாங்கு வந்து பிள்ளைகள் சுழல போகுது. அப்ப அந்த இடத்தை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் சுழலிடம் அல்லது பொருதி என்று சொல்லுவோம். ஓகே, அதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் ஃபுல்க்ரம் என்று சொல்லுவோம். அதனுடைய ஆங்கில எழுத்து வந்த பிள்ளைகள் எஃப். ஆகவே இதை குறிப்பிடுறதுக்கு பிள்ளைகள் நீங்கள் எஃப் என்ற குறியீட்டை வந்து பிள்ளைகள் குறிப்பிடுவீங்க. அப்ப கவனிங்க பிள்ளைகள், ஒரு நெம்புல வந்து பிள்ளைகள் முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து பிள்ளைகள் நீங்கள் கொடுக்குகிற எத்தனம். 2வது வந்து பிள்ளைகள் நீங்கள் தூக்குகின்ற சுமை. 3வது வந்து பிள்ளைகள் இந்த நெம்பு வந்து சுழல்கிற இடம். அந்த 3 வந்து பிள்ளைகள் ஒரு நெம்புகோல்ல வந்து பிள்ளைகள் முக்கியமான பகுதிகள். ஓகேயா? அப்ப கவனிச்சீங்களா பிள்ளைகள், நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த அலவாங்கத்தான் நீங்கள் நெம்பு என்று சொல்லுவீங்க பிள்ளைகள். அதுதான் நெம்புகோலாக தொழிற்பட போகுது.
அதனுடைய சுயாதீன முறையில தான் பிள்ளைகள் நீங்கள் கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுக்கிறீர்கள் பிள்ளைகள். அதைத்தான் நாங்கள் எத்தனம் என்று சொல்லுகிறோம். இங்கு எத்தனம் என்பது ஈ என்ற எழுத்தினால குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த நெம்புகோலினால நீங்கள் எதை தூக்குகிறீர்களோ அந்த கல்லோ அல்லது அந்த பொருளோ வந்து பிள்ளைகள் இங்க சுமையாக கருதப்படும். அப்ப இங்கு சுமை என்பது பிள்ளைகள் எல் என்ற எழுத்தினால குறிக்கப்பட்டிருக்குது. இந்த சுமையும் எத்தனமும் அசைவது பிள்ளைகள் கவனியுங்கோ. இந்த சிறிய பலகை தாங்கியின் மீது தான் அசையுது, அல்லாட்டி இந்த சிறிய கல்லின் மீது அசையுதென்றால் அந்த எஃப் என்ற எழுத்தை தான் பிள்ளைகள், அந்த எஃப் என்ற எழுத்தில் வைக்கப்பட்ட அந்த சிறிய தாங்கியத்தான் பிள்ளைகள் நாங்கள் சுழலிடம் அல்லது பொருதி என்று சொல்லுகிறோம். அப்ப நெம்புகோல் வந்த பிள்ளைகள் இந்த இடத்தில தான் பிள்ளைகள் சுழலுது. ஓகே தானே? அடுத்தது பிள்ளைகள், இதுல உங்களுக்கு இன்னும் ஒன்று முக்கியமாக தெரிய வேணும் பிள்ளைகள், கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல இன்னும் ஒன்று உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். அப்ப இந்த சுழலிடத்துக்கும் எத்தனத்துக்கும் இடையே உள்ள தூரத்தை நீங்கள் சொல்லுவீங்கள் எத்தனை புயம் என்று சொல்லுவீங்க. அதாவது சுழலிடத்துக்கும் எத்தனத்துக்கும் இடையே உள்ள தூரத்தை வந்து பிள்ளைகள் நீங்கள் எத்தனை புயம் என்று சொல்ல போறீங்க. இந்த சுழலிடத்துக்கும் இந்த சுமைக்கும் இடையில் உள்ள தூரத்தை வந்து நீங்கள் சுமை புயம் என்று சொல்ல போறீங்க. இந்த சுமை புயத்தின் தூரத்தை விட எத்தனை புயத்தின் தூரம் வந்து பிள்ளைகள் அதிகமாக இருக்கும் போது, எத்தனை புயத்தின் தூரம் வந்து பிள்ளைகள் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு வேலைகளை செய்வது வந்து பிள்ளைகள் சுகமாக இலகுவாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த எத்தனை புயத்தில வந்து பிள்ளைகள் சிறிய ஒரு விசையை பிரயோகித்து ஒரு கொஞ்ச தூரம் நீங்கள் ஒரு சிறிய விசையை பிரயோகிப்பதன் மூலம் இந்த சுமையை வந்து பிள்ளைகள் நீங்கள் கூடிய தூரம் தூக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே தானே? அப்ப கவனிங்கோ. நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் ஒரு நெம்பை பற்றி பார்க்கிறோம். நெம்புல வந்து பிள்ளைகள் முக்கியமாக உங்களுக்கு சுமை, சுழலிடம், எத்தனம் என 3 பகுதிகள் இருக்கும். சுழலிடத்துக்கும் எத்தனத்துக்கும் இடையில் உள்ளதை நாங்கள் சொல்லுவோம் எத்தனை புயம் உண்டு. அதே போல சுழலிடத்துக்கும் சுமைக்கும் இடையே உள்ளதை நீங்க சொல்லுவீங்க பிள்ளைகள் சுமை புயம் என்று சொல்லுவீங்க. ஓகே தானே? ரைட். நான் இனி பிராக்டிக்கலுக்கு வர போறேன் பிள்ளைகள், கவனிங்கோ. நெம்பு ஒரு எளிய பொறியாக தொழிற்படும் என காட்ட போறீங்க. சரிதானே பிள்ளைகள்? இங்க கவனிங்கோ. இங்க வந்து பிள்ளைகள் ஒரு புத்தகம், ஒரு நியூட்டன் தராசு, ஒரு அடிமட்டம், மற்றது கொழிவிகள், அடுத்தது வந்து பிள்ளைகள் சிறிய பலகை துண்டு, நூல் என்பன காணப்படுகிறது. அப்ப இங்க கவனிச்சீங்களா, புத்தகத்தின் நிறையை வந்து பிள்ளைகள் நீங்கள் நியூட்டன் தராசினால முதல் அளப்பீங்க. அப்ப இந்த படத்தை கவனிங்கோ. புத்தகத்தின் நிறையை வந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்டா நியூட்டன் தராசை பயன்படுத்தி முதலில் அளந்து கொள்ளுவீங்க. அதற்கு பிறகு என்ன செய்வீங்கள் என்றால் இந்த படத்தில காட்டியவாறு இந்த ஒரு முனைக்கு அண்மையில வந்து அந்த மேசையில வந்து ஒரு சிறிய பலகை துண்டின் மீது ஒரு பெரிய பலகை கீழத்தை வந்து வச்சிருக்கிறீங்க. ஓகே? அதாவது பிள்ளைகள் ஒரு சிறிய பலகை துண்டின் மீது ஒரு நீட்டு பலகை கீழத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். பலகை கீழத்தின் ஒரு முனையில வந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறோம்டா புத்தகத்தை வைத்து, மறுமுனையில வந்து அந்த பலகை கீழத்துல வந்து ஒரு நூலை கட்டி அதுல வந்து பிள்ளைகள் நாங்கள் ஒரு நியூட்டன் தராசை இணைத்து அந்த நியூட்டன் தராசு வந்து பிள்ளைகள் நிலைக்குத்தாக இருக்குமாறு அதனை நாங்கள் கீழ் நோக்கி வந்து என்ன செய்ய போறோம்டா இழுக்க போறோம். ஓகே? அப்ப என்ன செய்ய போறோம், ஒரு மேசையில வந்து ஒரு சிறிய பலகை, அதுக்கு மேல ஒரு பெரிய நீட்டு பலகை, மெல்லிய பலகை, அதுல ஒரு முனையில வந்து பிள்ளைகள் நீங்கள் புத்தகத்தை வைத்திருக்கிறீர்கள், மறுமுனையில வந்து பிள்ளைகள் ஒரு நூலை கட்டி அந்த நூலில வந்து பிள்ளைகள் ஒரு நியூட்டன் தராசை வந்து நியூட்டன் விட்டராசை பொருத்தி அந்த நியூட்டன் விட்டராசு நேராக நிலைக்குத்தாக இருக்குமாறு நீங்கள் கீழ் நோக்கி இழுக்கிறீங்க. அப்பொழுது பிள்ளைகள் நீங்கள் அந்த நியூட்டன் விட்டராசின் வாசிப்பை வந்து பிள்ளைகள் குறித்து கொள்ளுவீங்க.
இனி என்ன செய்ய போறீங்கள் என்றால் இந்த புத்தகத்துக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் அதை நாங்கள் ஏ என்று சொல்லுகிறோம். இங்க காட்டப்பட்டிருக்குது, கவனிங்க பிள்ளைகள். இந்த தூரம் பாருங்கோ, இங்க ஏ என காட்டப்பட்டு இருக்குது. புத்தகத்துக்கும் பொருதிக்கும் இடையே உள்ள தூரம் பிள்ளைகள் ஏ என காட்டப்பட்டிருக்குது. இந்த தூரத்தை தான் நாங்க சொல்லுவோம் சுமை புயம் என்று சொல்லுவோம். அதே நேரம் பிள்ளைகள் அந்த பொருதியிலிருந்து தராசு கட்டப்பட்டுள்ள அந்த புள்ளிக்கான அந்த தூரத்தை பிள்ளைகள் நாங்கள் எக்ஸ் என குறிப்பிட்டிருக்கிறோம். அது பிள்ளைகள் எத்தனை புயம். இப்ப என்ன செய்ய போறோம்டா, இந்த ஏ என்ற தூரத்தையும் எக்ஸ் என்ற தூரத்தையும் மாற்றி மாற்றி நீங்கள் இந்த வாசிப்புகளை நியூட்டன் தராசில பிள்ளைகள் வாசிப்பை பெற்று ஒரு அட்டவணை எழுத போறீங்க. அதாவது இந்த ஏ தூரம் மாறும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் தூரம் மாறும். அப்ப ரெண்டு தூரமும் மாறும் போது நீங்கள் இந்த புத்தகத்தை தூக்குவதற்கு அந்த நியூட்டன் விட்டராசில எவ்வளவு விசையை கொடுக்கிறீர்கள் என்றதை பார்த்து நீங்கள் ஒரு அட்டவணை ஒன்றை குறிச்சு கொள்ளுவீங்க. அப்ப இங்க பார்த்தீங்களா பிள்ளைகள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகள் நீங்கள் பெற்ற வாசிப்புகளை அவதானிச்சீங்கள் என்றால் இந்த எக்ஸ் என்ற தூரம், அதாவது பிள்ளைகள் எக்ஸ் என்ற தூரம் என்ன தூரம் பிள்ளைகள், எத்தனை புயம் என்ன. எக்ஸ் என்ற தூரம் பிள்ளைகள் ஏயை விட, அதாவது சுமை புயத்தை விட அதிகமாக உள்ள சந்தர்ப்பத்தில், அதாவது பிள்ளைகள் எக்ஸ் என்ற தூரம் ஏ என்ற தூரத்தை விட அதிகமாக கூடுதலாக உள்ள சந்தர்ப்பங்களில நீங்கள் இந்த புத்தகத்தின் நிறையை விட குறைந்த விசையை பிரயோகித்து இந்த புத்தகத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகே, அதாவது நான் இப்ப உங்களுக்கு ஒரு சும்மா சொல்றேன். இப்ப இந்த புத்தகத்தின் நிறை நான் சொல்றேன் ஒரு 50 நியூட்டன் என்று சொல்றேன். அப்ப இந்த சுமை புயத்தை விட இந்த எத்தனை புயங்கள் பெரிதாக உள்ள சந்தர்ப்பங்களில இந்த நியூட்டன் விட்டராசு பிள்ளைகள் இந்த 50 நியூட்டனை விட குறைந்த வாசிப்பை காட்டும். அதாவது எத்தனை புயம் எக்ஸ் சுமை புயம் ஏயை விட அதிகமாக உள்ள சந்தர்ப்பங்களில புத்தகத்தின் நிறையை விட பிள்ளைகள் குறைந்த நிறைய பிரயோகித்து நீங்கள் புத்தகத்தை தூக்கக்கூடியதாக, அதாவது உயர்த்தக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், நீங்கள் நெம்பை பயன்படுத்தி நாங்கள் வேலைகளை இலகுவாக்குறோம். அதாவது நாங்கள் நேரடியாக புத்தகத்தை தூக்குறதுண்டா பிள்ளைகள் எங்களுக்கு 50 நியூட்டன் விசையை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நெம்பை பயன்படுத்தும் போது பிள்ளைகள் நீங்கள் அந்த 50 நியூட்டனை விட குறைந்த விசையில அதை உயர்த்துறீங்கள். அப்ப இது பிள்ளைகள் எங்களுக்கு என்னத்தை காட்டுதென்றால் சுமை புயத்தை விட எத்தனை புயம் அதிகமாக இருக்கும் போது பிள்ளைகள் நாங்கள் நெம்பை பயன்படுத்தி இலகுவாக வேலைகளை செய்யலாம் என்றதை காட்டுது பிள்ளைகள். ஓகே, அப்ப இந்த பரிசோதனை இந்த முடிவு பிள்ளைகள் நெம்பு மூலம் வேலையை இலகுவாக செய்யலாம். ஓகே தானே, ரைட். நாங்கள் இனி இந்த பரிசோதனையில காணப்படுகிற இந்த செயல் அட்டைக்கு போவோம் பிள்ளைகள். அதுல உள்ள முதலாவது பயிற்சி, மேலே உள்ள எல்லா சந்தர்ப்பங்களிலும் நெம்புகோலின் விசை பிரயோகிக்கப்படுகிற திசை எது என்று கேட்டுக்குது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகள் நீங்கள் இங்க விசையை பிரயோகிக்கிற திசை பிள்ளைகள் இந்த நியூட்டன் விட்டராசை நீங்கள் என்ன செய்யறீங்களா, கீழ் நோக்கி இழுக்கிறீங்க. நீங்கள் நியூட்டன் விட்டராசை கீழ் நோக்கி இழுத்தாத்தான் பிள்ளைகள் புத்தகம் மேல் நோக்கி உயர்த்தப்படும். அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி, திரும்ப கேள்விக்கு வாங்க. மேலே உள்ள எல்லா சந்தர்ப்பங்களிலும் நெம்புகோலின் மீது விசை பிரயோகிக்கப்படுகிற திசை எது? அப்ப என்ன திசை போடலாம், கீழ் நோக்கி என்று போடுவீங்க. இரண்டாவது கேள்வி, ஏயின் பெருமானத்தை விட எக்ஸின் பெருமானம் குறையும் போது, அதாவது ஏ என்பது பிள்ளைகள் சுமை புயம், எக்ஸ் என்பது பிள்ளைகள் எத்தனை புயம்.
அப்ப ஏயின் பெருமானத்தை விட எக்ஸின் பெருமானம் குறையும் போது ஏற்படுகிற பிரதிகூலம் என்னண்டா பிள்ளைகள், இந்த புத்தகத்தை உயர்த்துவதற்கு அதன் நிறையை விட நாங்கள், அதாவது ஏயின் பெருமானத்தை விட எக்ஸின் பெருமானம் குறையுது. எத்தனை புயத்தின் பெருமானம் குறைஞ்சா நாங்கள் புத்தகத்தை உயர்த்துவதற்கு அதன் நிறையை விட கூடிய அளவு நிறைய வந்த பிள்ளைகள் நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். அது எங்களுக்கு ஒரு பிரதிகூலமான ஒரு அம்சம். ஏன் நாங்கள் பொறிகளை பயன்படுத்துவது வேலைகளை இலகுவாக மேற்கொள்வதற்கு. அப்ப நாங்கள் புத்தகத்தின் நிறைய விட கூடிய அளவு நிறைய பயன்படுத்தினோம்னா அது வேலையை இலகுவாக்குற ஒரு சந்தர்ப்பம் இல்லை பிள்ளைகள். அப்ப இங்க வந்த பிள்ளைகள் ஏற்படுகிற பிரதிகூலம், புத்தகத்தை உயர்த்த அதன் நிறைய விட கூடிய விசை பிரயோகிக்க வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். தராசு இணைக்கப்பட்டுள்ள புள்ளி குறைந்த தூரம் அசையும் போது புத்தகம் வந்த பிள்ளைகள் அதனை விட கூடிய தூரத்துக்கு அசையும். கவனியுங்க, இந்த தராசு இணைக்கப்பட்ட புள்ளி வந்த பிள்ளைகள் குறைந்த தூரம் அசையும் போது, அதாவது இந்த கோல் இப்படி இவ்வளத்துக்கு வரும்போது என்ன நடக்க போது, புத்தகம் வந்த பிள்ளைகள் கூடிய அளவு தூரத்துக்கு உயர்த்தப்படும். அதாவது இதுல தான் பிள்ளைகள் அதனுடைய பொருதி இருக்குது. அப்ப இது என்ன மாதிரி வரப்போது பாருங்க, இந்த பொருதியில வந்த பிள்ளைகள் இந்த கோல் இப்படி மாறப்போகுது. என்ன நீங்கள் இதை இழுத்து கொண்டு வரக்கல இது இங்க வந்துடும். அப்ப புத்தகம் என்ன செய்யப்பட்டுடும், நல்லா உயர்த்தப்பட்டுடும் பிள்ளைகள். ஓகே, அப்ப இந்த வினாவுக்குரிய விடிய பாருங்க பிள்ளைகள். நீங்கள் கவனிக்க வேண்டியது, தராசு இணைக்கப்பட்டுள்ள புள்ளியை நாங்கள் குறைந்த தூரம் அசைக்கும் போது, அதாவது எத்தனத்தை பிரயோகித்து நாங்கள் குறைந்த தூரத்தில் அந்த எத்தனத்தை தொழிற்படுத்தும் போது எங்களுக்கு சுமை பிள்ளைகள் கூடிய தூரம் அசையும். அதுதான் எங்களுடைய நோக்கமும். அப்ப ஓகே பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது முதலாவது பிராக்டிக்கலை நாங்கள் முடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, நெம்புகோலின் மூலம் வேலைகளை இலகுவாக்கலாம். அடுத்தது பிள்ளைகள், நெம்புகோள்களில நாங்கள் வேலையை செய்யும் போது சுமை புயத்தை விட எத்தனை புயம் கூடுதலாக இருக்குமாறு நாங்கள் பொருதிய வைக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில தான் பிள்ளைகள் நாங்கள் சுமையின் நிறையை விட குறைஞ்ச விசையை கொடுத்து எத்தனத்தை கொடுத்து நாங்கள் வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதுல முக்கியமானது, இங்க பயன்படுத்தியது பிள்ளைகள் நியூட்டன் இந்த விட்டராசு. இங்க நியூட்டனில பிள்ளைகள் உங்களுக்கு அளவு தரப்படும். ஓகே, விசையின் சர்வதேச அலகு பிள்ளைகள் நியூட்டன் என்பது மிக முக்கியமானது. இனி இரண்டாவது பிராக்டிகலுக்கு நாங்கள் வரப்போறோம் பிள்ளைகள். இந்த நெம்புகோல்ல பிள்ளைகள் 3 வகையான நெம்புகோல்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வேணும். இந்த எளிய பொறியாக இருக்கிற நெம்புகோல்ல பிள்ளைகள் 3 வகையான நெம்புகோல்கள் இருக்கு. ஒன்று பிள்ளைகள் முதலாம் வகை நெம்பு, இரண்டாவது பிள்ளைகள் இரண்டாம் வகை நெம்பு, மூன்றாவது பிள்ளைகள் மூன்றாம் வகை நெம்பு. இவற்றை நாங்கள் எவற்றை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறோம்டா பிள்ளைகள், பொருதி அமைந்துள்ள இடத்தின் அடிப்படையில நாங்கள் நெம்புகோல்களை பிள்ளைகள் 3 வகையாக பிரிக்கிறோம். அதுதான் இந்த பிராக்டிகலின் நோக்கம். அப்ப உங்களுக்கு சில பொருள்கள் அதாவது இந்த 3 வகை நெம்புகோல்களும் காணப்படக்கூடியவாறு சில பொருள்கள் பிள்ளைகள் இங்க தரப்பட்டிருக்குது. கவனிங்க, ஒன்று பிள்ளைகள் இங்க கத்தரிக்கோள் தரப்பட்டிருக்குது. ஓகே, முதலாவது பிள்ளைகள் உங்களுக்கு இங்க கத்தரிக்கோள் தரப்பட்டிருக்குது. இந்த கத்தரிக்கோளை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. என்ன மாதிரி நீங்கள் ஒரு கடதாசியோ இல்லாட்டி ஒரு துணியையோ வெட்டுற நீங்கள்ன்றதை யோசிங்க. அப்ப நீங்கள் இங்க துணியை வெட்டும் போது பிள்ளைகள் இந்த இடத்துல தான் பிள்ளைகள் நீங்கள் அந்த துணியை வைப்பீங்கள், அதாவது சுமையை வைப்பீங்கள். இந்த கத்தரிக்கோள் பிள்ளைகள் கவனிச்சிங்கள் என்றால் இந்த பொருதி காணப்படுகிற இந்த நடு இடத்துல தான் பிள்ளைகள் சுழலும். நீங்கள் இந்த கைப்பிடியில தான் பிள்ளைகள் கையை பிடிச்சு விசைய கொடுப்பீங்க. அப்ப கவனிங்கோ, இந்த கத்தரிக்கோளில பிள்ளைகள் சுழலிடத்தை கவனிங்கோ, சுழலிடம் நடுவில இருக்குது. அப்ப எத்தனத்துக்கும் சுமைக்கும் இடையில
இந்த சுழலிடம் அல்லது பொருதி வந்து தொழிற்படுமாறு அமைக்கப்பட்ட நெம்புகோள்களை வந்து பிள்ளைகள் நாங்கள் முதலாம் வகை நெம்புகோள்கள் என்று சொல்லுவோம். அதே போலதான் பிள்ளைகள் குரடு நடுவுல சுழலுது. இங்க எத்தனத்தை கொடுக்குறீங்க பிள்ளைகள்? சுமை வந்து கரையில இருக்குது, நடுவுல சுழலிடம் இருக்குது, பொருதி வந்து நடுவுல இருக்குது. சோ அதுவும் வந்து பிள்ளைகள் முதலாம் வகை நெம்புகோள். இனி அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஒரு ஒற்றை சில்லு தள்ளு வண்டியில நீங்கள் ஒரு பொருளை தள்ளி கொண்டு போறீங்கள். அப்ப சுழல்கிற சுழலிடம் அந்த சில்லு வந்து பிள்ளைகள் பாருங்க கரையில இருக்கிறத பார்த்து கொள்ளுங்க. நடுவுல சுமை இருக்குது பிள்ளைகள், லாட். இந்த இடத்துல தான் நீங்கள் கையை பிடிச்சு தள்ளி கொண்டு போறீங்க. சோ இந்த இடத்துல தான் நீங்க விசிய கொடுக்குறீங்க, கை பிடிக்கிற இடத்துல விசிய கொடுப்பீங்க. அப்ப இங்க பாருங்க நடுவுல வந்து பிள்ளைகள் சுமை இருக்குது. அப்ப எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையில சுமை இருக்குது பிள்ளைகள். ஆகவே இவர் இரண்டாம் வகை நெம்புகோல் என்ற வகைக்குல அடக்கப்படுது. அதே போலதான் பிள்ளைகள் நீங்கள் பாக்கு வட்டியினால பாக்க வெட்டுறீங்க. அப்ப பாக்கு வட்டியை இந்த கைபிடிக்கிற இடத்துல தான் பிள்ளைகள் நீங்கள் அமர்த்துவீங்க. சோ அங்கதான் விசிய கொடுக்குறீங்க. நடுவுல தான் பிள்ளைகள் பாக்கு வைக்கிறீங்க. சோ சுமை வந்து நடுவுல இருக்குது. இந்த கரையில தான் பிள்ளைகள் அந்த பாக்கு வட்டி இந்த ரெண்டு முனைகளும் இணைக்கப்பட்டிருக்குது. சோ சுழலிடம் வந்து பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்குது. ஆகவே இவர் நடுவுல சுமை இருக்குது பிள்ளைகள். சோ இவரும் இரண்டாம் வகை நெம்புகோல். இனி மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு போவோம் பிள்ளைகள். நீங்கள் வந்து ஒரு தூண்டிலால மீன் பிடிக்கும் போது பிள்ளைகள், மீன் வந்து பிள்ளைகள் ஒரு முனையில தான் அந்த தூண்டில தூக்கப்படும். சோ இங்க வந்து கரையில சுமை இருக்கும். நடுவுல தான் பிள்ளைகள் நீங்கள் போச குடிக்கிறீங்க, எத்தனத்தை கொடுக்குறீங்கள். ஆகவே இங்க வந்து நடுவுல எத்தனம் இருக்கும். இந்த இடத்துல தான் பிள்ளைகள் அது என்ன செய்யும்டா சுழலும், மேலையும் கீழையும் வந்து சுழண்ட வண்ணம் இருக்கு. ஆகவே இவர் மூன்றாம் வகை நெம்புகோல். காரணம் நீங்கள் நடுவுல வந்து பிள்ளைகள் எத்தனத்தை கொடுக்குறீங்க. அதே போல ஒரு சாவனத்தை கவனிங்க பிள்ளைகள். இந்த சாவனத்தினால நீங்க சிறிய பொருட்களை தூக்கலாம். அதே நேரம் வந்து பிள்ளைகள் சாப்பாட்டு கடைகள் எல்லாம் நீங்க ரோல்ஸ் போன்ற உணவுகளை வந்து எடுக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த இடுக்கியினால வந்து பிள்ளைகள் எடுப்பின. ஓகே, அப்ப இங்கேயும் கவனிங்க பிள்ளைகள். நீங்கள் அமர்த்துற இடம் வந்து பிள்ளைகள் பிடிச்சு அமர்த்தி எடுக்கிற இடம் வந்து இந்த நடுப்பிரதேசம். சோ அங்கதான் பிள்ளைகள் நீங்கள் எத்தனத்தை கொடுக்குறீங்க. சுமை வந்து பிள்ளைகள் இந்த பிரதேசத்துல இருக்கும் லாட். இந்த இடத்துல தான் பிள்ளைகள் சுழலிடம் இருக்கும். ஆகவே நடுவுல எத்தனம் கொடுக்குறீங்க பிள்ளைகள், அதாவது சுமைக்கும் பொருதிக்கும் இடையில வந்து எத்தனம் அமைந்திருக்குமாறு தொழிற்படுற நெம்புகளை வந்து பிள்ளைகள் நாங்கள் மூன்றாம் வகை நெம்புகோள்கள் என்று சொல்லுவோம். அப்ப இங்க உங்களுக்கு தரப்பட்ட உபகரணங்கள் வந்து பிள்ளைகள் எத்தனையாம் வகை நெம்பு என இனம் காண்பதுதான் பிள்ளைகள் இந்த பரிசோதனையின் நோக்கம். அப்ப நீங்கள் பாடசாலையில உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு சில பொருள்களை தருவா, அல்லாட்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு குழுவாக வந்து பாடசாலைக்கு இந்த பொருட்களை கொண்டு செல்ல வேண்டி வரும். இல்லாட்டி பாடசாலை ஆய்வு கூடத்தில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் இவற்றை இனம் காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பரிசோதனை எழுதும் போது பிள்ளைகள் நீங்கள் முதலாவதாக பரிசோதனை இலக்கம் எழுதுவீங்கள். அடுத்தது திகதி போடுவீங்கள் பிள்ளைகள். அடுத்தது நோக்கம் போடுவீங்கள். நெம்புகோலின் வகைகளை இனம் காணுதல் அல்லது இனம் காண்பது. அடுத்ததாக தேவையான பொருட்கள். அப்ப முதலாம் வகை நெம்பு, இரண்டாம் வகை நெம்பு, மூன்றாம் வகை நெம்புகள் உள்ளடக்கத்தக்கதாக கொஞ்சம் பொருட்கள் வந்து உங்களுக்கு ஆசிரியர் தருவேன். அப்ப அந்த பொருள்களை வந்து பிள்ளைகள் நீங்கள் தேவையான பொருட்கள் என்ற இடத்துல வந்து பதிஞ்சு கொள்ளுவீங்க. அப்ப கத்தரிக்கோல், குரடு, பாக்குவட்டி, ஒற்றை சில்லு வண்டி, தூண்டில், சாவனம், இவ்வளவும் நாங்கள் இன்று பார்த்த பிராக்டிக்கலுக்கான பொருட்கள். செய்முறை கவனிங்க பிள்ளைகள். மேலே தரப்பட்டுள்ள பொருள்களில சுமை, சுழலிடம், எத்தனம் என்பவற்றின் அமைவிடங்கள் வந்து இனங்காணப்பட்டது. அப்ப செய்முறை நீங்கள் எழுதும் போது பிள்ளைகள் இறந்த காலத்தில் எழுத வேணும். ஏன் நாங்க செய்முறை செய்த பிறகுதான் பிள்ளைகள் செய்முறை கொப்பியில வந்து செய்முறை எழுதுவோம். அவதானம். எத்தனத்துக்கும் சுமைக்கும் இடையில் பொருதி தொழிற்படும் பொறிகள் முதலாம் வகை நெம்பு எனப்பட்டது.
அடுத்தது எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையில சுமை அமைந்திருக்கும், அது இரண்டாம் வகை நெம்புகோல் எனப்பட்டது. அப்ப எத்தனத்துக்கும் சுமைக்கும் இடையில பொருதி இருந்தா, சுழலிடம் இருந்தா முதலாம் வகை நெம்புகோல். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையில சுமை இருந்தால் அது இரண்டாம் வகை நெம்புகோல். அதே போல பிள்ளைகள் சுமைக்கும் பொருதிக்கும் இடையில் எத்தனம் அமைந்திருந்தால் அது மூன்றாம் வகை நெம்புகோல் என நீங்கள் இனங்கண்டு எழுதுவீங்க. முடிவு, நெம்புகோல்களின் சுமை, சுழலிடம், எத்தனம் என்பவற்றின் அமைவிடத்தின் அடிப்படையில வந்த பிள்ளைகள் நாங்கள் இவற்றை என்ன செய்வோம் என்றா நெம்புகோல்களை வந்த பிள்ளைகள் நாங்கள் வகைப்படுத்துவோம். ஓகே, முக்கியமாக இந்த பொருதியின் அமைவிடத்தின் அடிப்படையில நாங்கள் நெம்புகோல்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். இதுதான் இந்த பிராக்டிக்கல். ரைட், இனி நாங்கள் பயிற்சிக்கு வருவோம் பிள்ளைகள். இங்க முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, எளிய வகை பொறிகள் 4ஐயும் குறிப்பிடுக. அப்ப நீங்க பார்த்துட்டீங்க, எளிய வகை பொறிகள் 4 பிள்ளைகள். ஒன்று நெம்பு, ரெண்டாவது கப்பி போடுவீங்க, மூன்றாவது சில்லு மச்சாணியும் போடுவீங்க, நான்காவது சாய்தளம் போடுவீங்க. ஓகே, அடுத்தது கேட்டிருக்குது, பின்வரும் நெம்புகோலின் பகுதிகளை இனம் காண சொல்லி இருக்கு பிள்ளைகள். அப்ப கவனிங்க, இங்க ஒரு பலகை கீழத்துல ஒரு சுமை 1 என்ற இலக்கத்துல வைக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்க முதலாவதுக்கு என்ன போடுவீங்க பிள்ளைகள்? சுமை என்று எழுதுவீங்க. அதாவது சுமை என்றா பிள்ளைகள் லோட். அப்ப முதலாவதுக்கு நீங்கள் எழுத வேண்டியது சுமை என்று போடுவீங்க பிள்ளைகள். அதே போல ரெண்டாவது பிள்ளைகள் நீங்கள் எத்தனம் கொடுக்குகிற இடம் பிள்ளைகள், சோ நீங்கள் அதுல எத்தனம் என்று போடுவீங்க. மூன்றாவது பிள்ளைகள் இந்த நெம்பு சுழல்கிற இடம் காட்டப்பட்டிருக்குது. அதை நீங்கள் அதாவது பொருதி அல்லது சுழலிடம் என்று அதை குறிப்பிடுவீங்க. சரிதானே பிள்ளைகள்? அடுத்ததை கவனிங்க பிள்ளைகள். கீறிட்ட இடம் இறப்ப போறோம். எத்தனம் பிரயோகிக்கப்படுகிற புள்ளியிலிருந்து பொருதிக்கான தூரம் பிள்ளைகள். அதாவது எத்தனம் பிரயோகிக்கப்படுகிற புள்ளியிலிருந்து, இந்த எத்தனம் பிரயோகிக்கப்படுற புள்ளியில இருந்து இந்த பொருதிக்கு இடையிலான தூரம் முதலாவது கேட்டிருக்குது. அப்ப இந்த தூரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? எத்தனை புயம் என்று சொல்லுவீங்க. அப்ப பொருதியில இருந்து எத்தனம் பிரயோகிக்கிற புள்ளிக்கு இடையிலான தூரத்தை நாங்கள் எத்தனை புயம் என்று சொல்லுவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். சுமை பிரயோகிக்கப்படுகிற புள்ளியில இருந்து இந்த பொருதிக்கு இடையில் உள்ள தூரம் கேட்டுக்குது. அப்ப இந்த தூரத்தை நாங்க சொல்லுவோம் சுமை புயம் என்று சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பொறிமுறை நயத்துக்கான ஒரு சமன்பாடு. நாங்கள் இந்த உபகரணங்கள்ல பிள்ளைகள் பொறிமுறை நயம், வேக வீதம், திறன் என்பவற்றை பற்றி பார்ப்போம். இதுல கவனிச்சீங்கள் என்றால் இங்க முதலாவதாக பொறிமுறை நயத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்கு பிள்ளைகள். சுமையின்கள் எத்தனத்தை தான் நாங்கள் பொறிமுறை நயம் என்று சொல்லுவோம். சுமையை எத்தனத்தால பிரிச்சால் அது பொறிமுறை நயத்தை உங்களுக்கு தரும் பிள்ளைகள். நான்காவது வினா, குறைந்த சுமை புயமும் அதனை விட கூடிய எத்தனை புயமும் கொண்டுள்ள பின்வரும் சந்தர்ப்பத்தை கருதட்டா. ஓகே, இதுல பிள்ளைகள் முதலாவது வினா, மேலுள்ள அமைப்பில் சுமை, சுழலிடம், எத்தனம் என்பவற்றை குறிப்பிட சொல்லி கேட்டுக்குது. பாருங்க, இதுல பிள்ளைகள் சுமை காணப்படுகிற இடம் பிள்ளைகள் இந்த பேணியின் மூடி திறக்கிற சந்தர்ப்பம் தான் பிள்ளைகள் இது. அப்ப இந்த மூடிதான் பிள்ளைகள் சுமை. அப்ப இதுலதான் நீங்க சுமை என்று எழுதுவீங்க. எங்க கைய பிடிச்சு நீங்கள் விசையை கொடுக்க போறீங்க? 1 என்று காணப்படுகிற அந்த கரண்டியின் நுனியில, அல்லாட்டி அந்த கம்பியின் நுனியில. அப்ப முதலாவது தான் பிள்ளைகள் இங்க எத்தனமாக தொழிற்படும். இந்த கரண்டியோ அல்லாட்டி இந்த கம்பியோ பிள்ளைகள் இந்த பேணி இந்த விளிம்புல தான் பிள்ளைகள் மேலும் கீழும் ஆட போகுது, சுழல போகுது. சோ இந்த இடத்தை தான் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பொருதி அல்லது சுழலிடம் என்று சொல்லுவோம். ஓகே, அதாவது எஃப் என்ற எழுத்தினால நீங்கள் இங்க குறிப்பிடுவீங்க. அப்ப இதை கவனிச்சு கொண்டீங்களா? ஓகே பிள்ளைகள், சரிதானே? ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போறோம். நெம்பு வகை பொறிகள் 3 வகைப்படும் பிள்ளைகள். அவை எவை என இங்க வினாவப்பட்டுள்ளது?
அப்ப முதலாவது முதலாம் வகை நெம்பு, இரண்டாவது இரண்டாம் வகை நெம்பு பிள்ளைகள், மூன்றாவது மூன்றாம் வகை நெம்பு வந்து நாங்க முதல் பார்த்துட்டோம். ரைட். இதுல வந்து பிள்ளைகள் இந்த பொறிமுறை நயம் ஒன்றை விட குறைந்த நெம்பு எதென்று கேட்டால் அதுக்கு நீங்கள் போட வேண்டிய விடை வந்து பிள்ளைகள் பொறிமுறை நயம் ஒன்றினை விட குறைந்த நெம்பு வகை வந்து பிள்ளைகள் மூன்றாம் வகை நெம்பு. இந்த மூன்றாம் வகை நெம்புகள்ல வந்து பிள்ளைகள் பொறிமுறை நயம் ஒன்றினை விட குறைவாக இருக்கு. அடுத்த கேள்வி நாலாவது கவனிங்கோ. வேக வீதத்தை பற்றி கேட்கப்பட்டிருக்குது. வேக வீதம் வந்து பிள்ளைகள் எத்தனை அசைந்த தூரத்திங்கள் சுமை அசைந்த தூரத்தை தான் நாங்கள் வேக விகிதம் என்று குறிப்பிடுவோம். அப்ப வேக விகிதம் சமன் எத்தனை அசைந்த தூரத்திங்கள் சுமை அசைந்த தூரம் என்று போடுவீங்கள் பிள்ளைகள். இந்த பொறிமுறை நயம் பிள்ளைகள் வேக வீதத்தை விட குறைகிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதாவது உராய்வு ஏற்படுகிற சந்தர்ப்பங்கள்ல பிள்ளைகள் இப்ப கப்பி தொகுதியாக இருந்தால் அங்க உராய்வு கப்பிகள்ல இருந்துதண்டா பிள்ளைகள். உராய்வுன்றது உங்களுக்கு தெரியும், கப்பில தண்ணி எழும்போது சத்தம் கேட்கும் என்ன, அப்ப அங்க உராய்வு இருக்குது. அப்ப உராய்வு இருக்குகிற கப்பிகளாக அப்படியான தொகுதிகள்ல வந்த பிள்ளைகள் பொறிமுறை நயம் வந்து வேக வீதத்தை விட குறைவாக இருக்கு. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி பொறிமுறை நயம் வேக வீதத்தை விட குறைய காரணம் யாது என கேட்கப்பட்டிருக்குது. அப்ப என்ன காரணம் பிள்ளைகள், அங்க உராய்வு வந்த பிள்ளைகள் காணப்படுகிறது. ஓகே, அப்ப இதை கவனித்து கொள்ளுங்க. ரைட், நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். இந்த பொறிமுறை நயம் ஒன்றினை விட குறைந்த நெம்பு வகை எது என்ற அந்த மூன்றாவது கேள்வி ஒருக்கா மீண்டும் பாருங்க பிள்ளைகள். பொறிமுறை நயம் ஒன்றினை விட குறைந்த நெம்பு வகை எது என்றதுக்கு நாங்கள் மூன்றாம் வகை நெம்பு என்று போட்டுக்கிறோம். என்ன காரணம் என்றா பிள்ளைகள், இந்த வகை நெம்புகளில எத்தனை புயத்தின் நீளத்தை விட சுமை புயத்தின் நீளம் வந்து பிள்ளைகள் அதிகமாக இருக்கு. அப்போது சுமையை இழுப்பதற்கு பிள்ளைகள் நாங்கள் அதனை விட அதிகளவு விசைய வந்து பிள்ளைகள் பிரயோகிக்க வேண்டும். அதனாலதான் பிள்ளைகள் இவ்வகையான நெம்புகள்ல பொறிமுறை நயம் ஒன்றை விட குறைவாக இருக்குது. ஓகே, அதாவது பிள்ளைகள் இவ்வகை நெம்புகள்ல நாங்கள் எத்தனை புயத்தின் நீளத்தை விட சுமை புயத்தின் நீளம் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்களா பிள்ளைகள், முன்னுக்கு வாங்கோ, இந்த தூண்டில பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த தூண்டில் வந்து பிள்ளைகள் மூன்றாம் வகை நெம்பு. இந்த தூண்டில பார்த்தீங்களா பிள்ளைகள், இந்த எத்தனை புயத்தின் நீளத்தை விட இது வந்து பிள்ளைகள் இதுல சுழலிடம் இருக்குது, இதுல இருந்து கைபிடிக்கிற அவ்வளவு தூரம் இருந்தார் பிள்ளைகள் எத்தனை புயம். ஆனால் இந்த எத்தனை புயத்தை விட பாருங்க, இந்த சுழலிடத்தில இருந்து இந்த மீன் இருக்கிற தூரம் வந்து பிள்ளைகள் அதாவது சுமை புயம் கூடவாக இருக்குது. ஓகே, அப்ப இங்க என்ன நாங்க செய்ய போறோம்டா, இந்த சுமையை இழுப்பதற்கு இந்த மீனை நாங்கள் தூக்குவதற்கு அதனை விட அதிக அளவு விசையை நாங்கள் பிள்ளைகள் பிரயோகிக்க வேண்டும். அதனாலதான் இங்க வந்த பிள்ளைகள் பொறிமுறை நயம் ஒன்றை விட குறைவாக இருக்குது. சரிதானே? ரைட். நாங்கள் மீண்டும் கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இங்க பொறி மீது செய்யப்பட்ட வேலையும் பொறியினால் செய்யப்பட்ட வேலையும் பற்றி நாங்கள் இனி பார்க்க போறோம். இப்ப பொறி மீது செய்யப்பட்ட வேலை என்றா பிள்ளைகள், ஒரு பொறியில நாங்க செய்யற வேலையை சொல்றது பொறி மீது செய்யப்பட்ட வேலை என்று. நாங்கள் அந்த பொறியில வந்து பிள்ளைகள் விசைய ஏத்தனத்தை கொடுத்து நாங்கள் செய்யற வேலையை வந்து சொல்றது பொறி மீது செய்த வேலை. நாங்கள் அங்க பிள்ளைகள் எத்தனத்தை கொடுக்கும் போது அந்த பொறி செய்யற வேலை வந்து பிள்ளைகள் அதை சொல்லுவது பிள்ளைகள் பொறியினால் செய்யப்பட்ட வேலை என்று நாங்க சொல்லுவோம். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு நெம்புகோல்ல
நாங்கள் வந்து ஒரு விசைய கொடுக்கிறோம். ரைட், நெம்புகோலின் ஒரு முனையில வந்து பிள்ளைகள் பாருங்கோ, இங்க கவனிங்கோ. நான் ஒரு நெம்புகோல் உங்களுக்கு மீண்டும் கீறுறேன். இந்த நெம்புகோல் இதுல வந்து பிள்ளைகள் ஒரு சுழலிடம் இருக்கிறது. ஓகே, இதுல வந்து பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா கவனிங்கோ, ஒரு விசைய கொடுக்க போறீங்க. எத்தனத்தை கொடுக்க போறீங்க? நீங்கள் இந்த விசைய கொடுக்கும் போது பிள்ளைகள் இந்த நெம்புகோல் வந்து கீழே வந்து இவ்வளவு தூரம் வந்து டி அளவு தூரம் வந்து அசைஞ்சிருக்குது. அப்ப நீங்கள் இங்க பொறி மீது என்ன வேலை செய்த நீங்களா, வேலை வந்து பிள்ளைகள் விசை அசைந்த தூரத்தால பெருக்கினா வேலை வரும். அப்ப நீங்கள் கொடுத்த விசை வந்து பிள்ளைகள் எத்தனை, அதாவது நான் இப்ப உங்களுக்கு செய்து காட்டுறது பொறி மீது செய்யப்பட்ட வேலை. பொறி மீது செய்யப்பட்ட வேலை யார் செய்யறீங்க? நீங்க செய்யறீங்க. பொறி மீது செய்யப்பட்ட வேலையைத்தான் நாங்கள் இப்ப பாக்குறோம். பொறி மீது செய்யறது நாங்க செய்யறோம். எத்தனத்தை கொடுக்கிறோம். அப்ப இங்க விசை வந்து பிள்ளைகள் எத்தனை? இ தர இவர் அசைஞ்ச தூரம் வந்து பிள்ளைகள் டி. அப்ப இடி தான், டியால பெருக்கினா இடி பிள்ளைகள். இந்த இடி தான் பிள்ளைகள் பொறி மீது நாங்க செய்த வேலை. ரைட், நாங்கள் இவ்வாறு எத்தனத்தை கொடுக்கும் போது இதுல உள்ள சுமை வந்து பிள்ளைகள் ரைட் மேல் நோக்கி எக்ஸ் தூரத்தால அசையுது. இந்த சுமையின் நிறைய வந்து நான் இப்ப சொல்றேன், எல்லன்னு சொல்றேன். அப்ப பாருங்க, இப்ப பொறி எவ்வளவு வேலையை செய்திருக்குது? எல்லண்டா, அதாவது எல் நியூட்டன் விசையை என்ன இந்த கல்லின் நிறைய வந்து நான் எல்லன்னு சொல்றேன். அப்ப எல் நியூட்டன் விசையை பாருங்க, பொறியினால செய்யப்பட்ட வேலை காண போறேன். அப்ப விசை அசைந்த தூரம் எக்ஸ் ஆல பெருக்கிறீங்க. அப்ப என்ன வரப்போகுது? எல் எக்ஸ் ஆக வரப்போகுது. இப்ப விளங்கிச்சுதோ? நெம்புல வந்து நெம்பாக இருந்தால் நெம்புல நீங்க கொடுத்த வேலை வந்து பிள்ளைகள் பொறி மீது செய்யப்பட்ட வேலை. நீங்கள் நெம்புல வேலை செய்யும் போது அந்த நெம்பு வந்து ஒரு சுமையை தூக்குதென்றால் அது பிள்ளைகள் பொறியினால் செய்த வேலை. இத வந்து நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. ரைட், நான் அப்ப இனி கேள்வியினூடாக உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். பொறி ஒன்றினால் வேலை ஒன்றை செய்வதற்கு பொறி மீது செய்கிற குறிப்பிட்ட அளவு வேலை எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப பொறி ஒன்றினால வேலையை செய்வதற்கு, ஒரு எளிய பொறியினால நீங்கள் வேலையை செய்ய போறீங்கள். அவ்வாறு செய்வதற்கு பிள்ளைகள் அந்த பொறி மீது நீங்க செய்த குறிப்பிட்ட அளவு வேலை என்னன்னு சொல்லப்படும். அப்ப அதை சொல்லுவோம் பொறி மீது செய்ய வேலை. பொறி மீது செய்த வேலை அல்லது பொறி மீது செய்யப்பட்ட வேலை என்று சொல்லுவோம். இரண்டாவது கேள்வியை பாருங்க, அதனை கணிப்பதற்கான சமன்பாடு யாது? என்ன சமன்பாடு? வேலை சமன் எத்தனம் தர எத்தனம் அசைந்த தூரம். நீங்கள் கொடுத்த எத்தனம், அந்த எத்தனத்தை கொடுக்கும் போது அந்த நெம்புகோல் எவ்வளவு தூரம் கீழே வந்தது, அதுதான் எத்தனம் அசைந்த தூரம். மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், பொறியினால் செய்யப்பட்ட வேலை எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப பொறியினால் செய்யப்பட்ட வேலை எவ்வாறு அழைக்கப்படும்? பொறி செய்யும் வேலை என்று சொல்லப்படும், அல்லாட்டி பொறியினால் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லப்படும். அப்ப அதனை கணிப்பதற்கு பயன்படுகிற சமன்பாடு என்ன பிள்ளைகள்? பொறி என்ன செய்தது? சுமைய தூக்கியது. ஓகே, பொறி என்ன செய்தது பிள்ளைகள்? சுமையை தூக்கியது. அப்ப பொறி செய்த வேலையை கணிப்பதற்கான சமன்பாடு வேலை சமன் சுமை தர சுமை அசைந்த தூரம். ஓகே பிள்ளைகள், பொறி செய்தது என்ன? சுமைய தூக்கியது. சோ சுமை தர சுமை அசைந்த தூரம், அது வந்து பிள்ளைகள் பொறி செய்த வேலை. ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், இங்க கீழே ஒரு படம் தரப்பட்டிருக்குது, ஒரு நெம்புகோல். அந்த நெம்புகோல் பாருங்க பிள்ளைகள், லோட் சொல்லி இருக்கணும் 150 நியூட்டன் லோட். ஓகே, சுமை இங்க தரப்பட்டிருக்குது பாருங்க பிள்ளைகள், 150 நியூட்டன் லோட்டை வந்து பிள்ளைகள்
நீங்க தூக்க போறீங்க. சரிதானே? ரைட். அப்ப கவனிங்க, அந்த சுமை அசைந்த தூரம் உண்மைக்கும் அந்த முதலில் அது சமநிலையில இருந்திருக்கும் பிள்ளைகள் அந்த கோல். அப்ப பாருங்க, அந்த கோலில வந்து சுமை வச்சோன்னு அது கீழே வந்திருக்கும். அப்ப நீங்கள் இங்க போர்ஸ கொடுக்கும் போது இந்த சுமை வந்து பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? எவ்வளவு தூரத்தால தூக்கப்பட்டிருக்குது? எவ்வளவு தூரத்தால? 15 சென்டிமீட்டர் தூரத்தால தூக்கப்பட்டிருக்குது. அதுக்காக நீங்க கொடுத்த வேலை எவ்வளவு பிள்ளைகள்? நீங்க கொடுத்த விசை 50 நியூட்டன். நீங்கள் கீழ் நோக்கி பிரயோகித்த விசை எவ்வளவு தூரம்? அந்த கோலை நீங்கள் கீழ் நோக்கி அசைச்சிருக்கிறீங்கள். எத்தனை அசைந்த தூரம்? 60 சென்டிமீட்டர். அப்ப 50 நியூட்டன் எத்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் 150 நியூட்டன் சுமையை வந்து பிள்ளைகள் உயர்த்தி இருக்கிறீங்க. அப்ப முதலாவது கேள்வி பிள்ளைகள் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க பிள்ளைகள். முதலாவது கேள்வி, நெம்புகோலின் மீது செய்யப்பட்ட வேலை. வடிவா கவனிங்க. நெம்புகோலின் மீது, நெம்புகோலின் மீது செய்யப்பட்ட வேலை. நெம்புகோலின் மீது யார் செய்யறது வேலை? நீங்க செய்யறது. அப்ப நீங்க கொடுத்த வேலை எவ்வளவு? எவ்வளவு விசை? 50 நியூட்டன். ஆகவே வேலைக்குரிய சமன்பாடு என்ன? வேக். என்ன வேக்? வேலை என்ன வேக்? அப்ப W சமன் விசை தர விசை அசைந்த தூரம், விசை F தூரம் D. அப்ப W சமன் F தர D. அப்ப பாருங்க, நெம்புகோலின் மீது செய்யப்பட்ட வேலை, நீங்கள் செய்த வேலை பிள்ளைகள். விசை வந்து செல்லுங்கள் 50 நியூட்டன். விசை தர விசை அசைந்த தூரம் வந்து பிள்ளைகள், அங்க எவ்வளவு தூரம்? அந்த நெம்புகோலை நீங்கள் கீழ் நோக்கி தள்ளி நீங்கள் 60 சென்டிமீட்டர். நாங்கள் இங்க வந்து பிள்ளைகள் கணக்குகள் செய்யும் போது சென்டிமீட்டர்ல நீங்க செய்யக்கூடாது, மீட்டர் ஆக்க வேணும், சர்வதேச அலகுக்கு மாத்த வேணும். அப்ப சென்டிமீட்டரை நீங்கள் மீட்டர் ஆக்குறதுண்டா பிள்ளைகள் 100னால பிரிப்பீங்க. ஓகே தானே? அப்ப இப்ப கவனிங்க பிள்ளைகள், என்ன செய்ய போறீங்க? இந்த சைவரும் இவரும் வெட்டுப்படுவார், இவரும் இவரும் நீக்கப்படுவார். சோ 5 தர 6 எவ்வளவு பிள்ளைகள்? 5×6 30. தேவை வேலை, வேலையின் அலகு கேட்கப்பட்டது வேலை. சோ 30 வேலையின் அலகு வந்து பிள்ளைகள் ஜூல் என்று போடுவீங்க. ஓகே. அப்ப பாருங்க, நெம்புகோலின் மீது நீங்கள் செய்த வேலை வந்து பிள்ளைகள் 30 ஜூல். திரும்ப படத்துக்கு வாங்க, திரும்ப படத்துக்கு வாங்க பிள்ளைகள். பாருங்க, ஒரு நெம்புகோல் வந்து நீங்கள் கொடுத்த விசை வந்து பிள்ளைகள் 60 சென்டிமீட்டர் தூரம் தான் நீங்க அசைஞ்சிருக்குது. எத்தனை அசைந்த தூரம்? சுமை அசைந்த தூரம் 15 சென்டிமீட்டர். அப்ப அடுத்த கணக்குல இது வரும். ஓகே, ரைட். அப்ப இனி அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். நாங்கள் இரண்டாவது கேள்வி பிள்ளைகள் பாருங்க, நெம்பினால் செய்யப்பட்ட வேலை யாது? ரைட், நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்கள் வேலை செய்யும் போது பிறகு நெம்பு என்ன செய்ய வேணும்? நெம்பு வேலை செய்கிறார், பொருளை உயர்த்துறேன். அப்ப நெம்பினால் செய்யப்பட்ட வேலை பிள்ளைகள், இங்கவும் வேலைக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் W சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் FD. ஓகே. அப்ப வேலை W சமன் நெம்பினால் செய்யப்பட்ட வேலை. நெம்பு என்ன செய்கிறார்? சுமையை தூக்குறார். எவ்வளவு சுமையை தூக்குறார்? 150 நியூட்டன். சோ 150 தர நீங்கள் 150 நியூட்டன் சுமையை எவ்வளவு சென்டிமீட்டர் தூரம் அசைக்க? நீங்கள் 15 சென்டிமீட்டர் தூரம் உயர்த்தினீங்க. ஆகவே அடுத்ததாக நீங்க போடுவீங்க பிள்ளைகள் 15 போடுவீங்க. இவர் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் என்னத்துக்கு மாத்த வேணும் பிள்ளைகள்? சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும், மீட்டருக்கு மாத்த வேணும். அப்ப 100ஆல பிரியுங்க. ரைட்.
இனி நாங்கள் இதை என்ன செய்ய போறோம் என்றா பிள்ளைகள் சுருக்க போறீங்க என்னென்று சுருக்க போறீங்க இவரும் வெட்டுப்படுவ ஓகே இப்ப கவனியுங்க 3 15 2 10 3 வந்து பிள்ளைகள் 45 45 2 விட வரப்போகுது அப்ப 45 ரெண்டால பிரிச்சா என்ன விட வரும் பிள்ளைகள் 45 ரெண்டால பிரிச்சா 22.5 ஜூல் வரும் பிள்ளைகள் ஓகே 22.5 ஜூல் என்று வரப்போகுது சரிதானே அப்ப முதலாவதுக்கு வந்து பிள்ளைகள் நீங்கள் செய்த வேலை 30 ஜூல் பொறி செய்த வேலை வந்து பிள்ளைகள் 22.5 ஜூல் இனி அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளைகள் பொறியின் திறனை காண சொல்லி இருக்குது இந்த பொறியின் திறன் காண்பதற்கு வந்து பிள்ளைகள் ஒரு சமன்பாடு இருக்குது பிள்ளைகள் திறன் சமன் பொறிமுறை நயத்திங்கில் வேக வீதம் தர 100 வரும் அப்ப பொறியின் திறனை காண்பதற்கான சமன்பாடு பொறிமுறை நயத்திங்கில் வேக விகிதம் தர 100 ஓகே பொறிமுறை நயத்திங்கில் வேக வீதம் தர 100 வரும் அப்ப இது வந்து பிள்ளைகள் பொறியின் திறன் காண்பதற்கு ஒரு சமன்பாடு இன்னொரு சமன்பாடு இருக்கு பிள்ளைகள் பொறி செய்த வேலையின் கீழ் பொறி மீது செய்யப்பட்ட வேலை தர 100 அப்ப இங்க வந்து கருதப்பட்டது பிள்ளைகள் பொறி செய்த வேலையும் பொறி மீது செய்யப்பட்ட வேலையும் ஆகவே நீங்கள் இங்க கொடுக்க வேண்டிய சமன்பாடு பொறியின் திறனை காண்பதற்கான சமன்பாடு பொறி செய்த வேலை கீழே பொறியின் மீது செய்யப்பட்ட வேலை தர 100 என்று போடுவீங்கள் பிள்ளைகள் ஓகே கொண்டு வந்து மேல போடுவீங்கள் பொறி செய்த வேலை கீழே வந்து பிள்ளைகள் பொறி மீது செய்யப்பட்ட வேலை தர 100 என்று போடுவீங்க ஓகே அதுதான் இங்க வந்து பிள்ளைகள் சமன்பாடாக இருக்கு அடுத்த கவனிங்க பிள்ளைகள் பின்வருவன எவ்வகை நெம்புகோள்கள் என குறிப்பிட சொல்லி கேட்டிருக்குது முதலாவது பாருங்க பிள்ளைகள் ஒரு கையினால வந்து நீங்கள் பொருள் ஒன்றை தூக்குறீங்க அப்ப கையினால வந்து பிள்ளைகள் நீங்கள் பொருள் ஒன்றை தூக்கும் போது பிள்ளைகள் கவனியுங்கோ இந்த இடத்துல சும தொழிற்படும் ஓகே இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் சுமை தொழிற்பட போகுது இந்த முழங்கை மூட்டில தான் பிள்ளைகள் இவர் அசைய போறேன் அப்ப இங்க வான் பிள்ளைகள் என்ன காணப்படும் சுழலிடம் காணப்படும் இந்த புய என்போடு இணைக்கப்பட்டுள்ள தசைகள் உங்களுக்கு தெரியும் இந்த தசைகள்ல தான் பிள்ளைகள் அங்க எத்தனம் கொடுக்கப்பட போகுது அதாவது முத்தலை தசை இருதலை தசை என்று உங்களுக்கு தெரியும் படிச்சிருக்கிறீங்க சோ இந்த தசைகள் வந்து சுருங்கி விரியும் போதுதான் பிள்ளைகள் இந்த கை வந்து தூக்குப்படும் அதே நேரம் வந்து என்ன செய்யப்படும் கீழையும் வந்து நீட்டப்படும் அப்ப இந்த தசைகள்ல தான் பிள்ளைகள் எத்தனம் கொடுக்கப்படுகிறது அப்ப பாருங்க நடுவுல தொழிற்படுறவர் சுழலிடம் ஆகவே இவர் எத்தனையாம் வகை நெம்புகோள் முதலாம் வகை நெம்புகோள் அப்ப கைகளினால பொருளை தூக்குவது முதலாம் வகை நெம்புகோள் ரெண்டாவது கவனிங்க பிள்ளைகள் சுட்டியலினால ஒரு ஆணியை வந்து அறையிறீங்க அப்ப இந்த இடத்துல தான் பிள்ளைகள் நீங்கள் விசைய கொடுப்பீங்கள் அடிக்கிற இடம் ஓகே இந்த இடத்துல தான் பிள்ளைகள் எத்தனத்தை கொடுக்குறீங்கள் அதாவது கைப்பிடிக்கிற இடம் வந்து பிள்ளைகள் எத்தனமாக தொழிற்படும் அப்ப இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் நீங்கள் எத்தனத்தை கொடுப்பீங்க ஓகே தானே அப்ப கவனிங்க பிள்ளைகள் இது என்னத்துல ஆட போகுது இந்த சுட்டியல் வந்த பிள்ளைகள் இந்த இடத்துல ஆட போகுது ஓகே அப்ப இதுல காணப்படுவது வந்து பிள்ளைகள் என்னவாக இருக்கும் கையால ஒரு சுட்டியலால் ஆணி அரைஞ்சு பாருங்க கையை அசைச்சு சுத்தியலினால வந்து பிள்ளைகள் நீங்கள் ஆணியை அரைஞ்சு பாருங்க அப்ப ஆணி அறையிற இடம் வந்து பிள்ளைகள் சுமையாக இருக்கும் கைப்பிடிக்கிற இடம் வந்து பிள்ளைகள் எத்தனமாக இருக்கும் சுழல்ற இடம் வந்து பிள்ளைகள் சுழலிடமாக இருக்கும் ஆகவே நடுவுல வந்து பிள்ளைகள் இங்க காணப்படுவது எத்தனம் ஆகவே இவர் மூன்றாம் வகை நெம்புகோள் ஓகே
அப்ப சுத்தியலினால் ஆணி அறைதல் வந்து பிள்ளைகள் 3ஆம் வகை நெம்புகோல். கையினால ஒரு பொருளை தூக்குவது வந்து பிள்ளைகள் 1ஆம் வகை நெம்புகோல். அடுத்தது பாருங்க சீசோ. இந்த சீசோவுல வந்து பாருங்க பிள்ளைகள், நடுவுல தான் இந்த சீசோ வந்து என்ன செய்ய போகுது, சுழல போகுது. ஒரு நபர் சுமையாகவும் மற்றவர் எத்தனமாகவும் இருப்பார். அடுத்த கணத்துல வந்து அவர் மற்றவர் சுமையாகவும் எத்தனம் மற்றவராகவும் மாறி மாறி இந்த சீசோவுல ஆடிவினம். ஆனா சுழல்ற இடம் நடு. சோ நடுவுல சுழலிடம் வந்தால் அது உங்களுக்கு தெரியும், 1ஆம் வகை நெம்புகோல். அடுத்தது கவனிங்க, சோடா திறக்குகிற கருவி. இந்த சோடா திறக்குகிற கருவியில வந்து பாருங்க பிள்ளைகள், இந்த சோடா திறக்கிற கருவியை வந்து பிள்ளைகள் நீங்கள் ஒருக்கா கவனிச்சு பாருங்க. ஓகே, இதுல தான் பிள்ளைகள் சுழலிடம் தொழிற்பட சுமை தொழிற்பட போகுது. ஏன் இந்த இடத்துல தான் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யறீங்க, இந்த சோடா மூடிய வந்து பிள்ளைகள் கலட்ட போறீங்க. ஆகவே இந்த இடத்துல தொழிற்படுறது வந்து பிள்ளைகள் சுமை. கைப்பிடிக்கிற இடம் இது. ஆகவே இதுல எத்தனை இவர் சுழல போற இடம் வந்து பிள்ளைகள் இந்த முனை. ஆகவே இவர் வந்து பிள்ளைகள் எஃப் ஆக இருக்கும், சுழலிடம் அல்லது பொருதி. அப்ப கவனிங்கோ, இங்க நடுவுல தொழிற்படுறது பிள்ளைகள் யார், சுமை நடுவுல தொழிற்படுறபடியே இவர் வந்து 2ஆம் வகை நெம்புகோல். ஓகே, இவர் 2ஆம் வகை நெம்புகோலாக தொழிற்பட போறேன். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஆணிய கலட்டுறீங்க. ஆணிய கலட்டும் போது கவனிங்க பிள்ளைகள், ஆணிய கலட்டும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க பிள்ளைகள். இதுல வந்து கையை பிடிப்பீங்க, சோ எஃபர்ட் எத்தனமாக இருக்கும் என்ன பிள்ளைகள், ரைட். அடுத்தது வந்து பிள்ளைகள், இந்த இடத்துல வந்து சுழலிடம் காணப்படும். இந்த இடத்துல வந்து கரையில வந்து பிள்ளைகள் சுமை காணப்படும். அப்ப நடுவுல சுழலிடம் இருக்குது. ஆகவே இவர் 1ஆம் வகை நெம்புகோல். ஆணியை அறைவது 3ஆம் வகை நெம்புகோல், ஆணியை கலற்றுவது 1ஆம் வகை நெம்புகோல். அதை கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் கவனிக்க போறது பெரிய பேப்பர் மெஷின், பேப்பருக்கு கிளிப் அடிக்கிற மெஷின். அவர் சுழலுற இடம் வந்து பிள்ளைகள் இதாக காணப்படும். கரையில வந்து பிள்ளைகள் சுழலும். அப்ப சுழலிடம் இதுல இருக்கும். நடுவுல தான் பிள்ளைகள் பேப்பர் வைப்பீங்கள். ஆகவே சுமை வந்து நடுவுல இருக்கும். அந்த ஸ்டெப்லரை வந்து பாத்தீங்கன்னா பெருவிரல் வச்சு அமர்த்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும். சோ எத்தனை வாங்கி இந்த தொழிற்படும். ஆகவே நடுவுல சுமை இருக்கிறபடிய பிள்ளைகள் இவர் வந்து நடுவுல சுமை இருக்குது. சோ 2ஆம் வகை நெம்புகோல். ஓகே, அப்ப நாங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் நெம்புகோல்களை பற்றி படிச்சிருக்கிறோம். சரிதானே? நாங்கள் இன்றைக்கு பார்த்தது பிள்ளைகள் நெம்புகோல்களை பற்றி பார்த்திருக்கிறோம்.